இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை எல்லாரும் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, பும்மு மேலே ஸ்டேஜ் ஏறிட்டானா பும்முவை யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பதிலை கொடுத்து அவன் மைண்டையும் ஃப்ரீ ஆக்கிடுவான், நம்மளுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஃபார் இட். அதுக்காக நான் ஏன்னா இந்த ஊழியத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1997 ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து எனக்கு நினைவு தெளிஞ்ச நாள்ல இருந்து இந்த மீட்டிங்ல எனது ஆவிக்குரிய தந்தையாகி எனது அருமை மாமாவை யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களும் இதே போலதான், நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படியாக நீங்க இருக்கணும், இவ்வளவு நல்லா ஜோம் பண்ணணும், இவ்வளவு தூரம் நீங்க மேல போகணும், ஆண்டவருக்காக நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும், நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அவர்களுக்கு விரோதமாக பேசின எல்லா நாவும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு விரோதமாக சுழிச்ச எல்லா முகங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்தனால அதே தான் எனக்கு நடக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதே நாவை கொண்டு அண்ணன் இப்படின்னா இருந்தாங்க, அண்ணனை போலவே யாருமே இருக்க மாட்டேன்றாங்கன்னு பேசுற அதே நாவையும் நான் கேட்கிறேன். அதனால எனக்கு ஒரு பயங்கர விசுவாசம் என்னன்னா, நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு நீங்க பேசுற இதே நாவு என்ன தெரியுமா சொல்லும், பொம்மு தம்பியை போல ஆகுமா அப்படின்னு சொல்லும். அதனால நாளானது அது விளங்கப்படும், எத்தன்மை என்பது வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லோ மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று அவர் பேச செய்வார்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவர் தீர்க்கதரிசியா நான் சொல்றேன், அது நடக்கும். அதை நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. நான் போன பிறகு நான் சொன்ன எல்லா சிக்ஷைகளும், நான் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது நல்லதுன்னு நீங்களே உங்களை சொல்ல வைப்பாரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜீசஸ் தி crucified across all nations ஊழியங்கள் பெருமையுடன் வழங்கும் தி ஹேண்ட் கர்ச்சீஃப், பவுலின் உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மீது போடும்போது அவர்கள் சுகமடைந்தார்கள் என்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு போதிக்கின்றது. கடைசி காலங்களாகிய இந்நாட்களில் கர்த்தரின் ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நமது கைக்குட்டைகள் முதலானவை கூட அற்புதம் செய்யும். எங்கள் அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கடந்த பெராக்கா 2026 பகிர்ந்த இந்த வல்லமையின் அக்கினி வார்த்தைகளை உங்களிடமாக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ் குழுமம். பார்த்து பகிர்ந்து வல்லமையால் நிரப்பப்பட்டு நீங்கள் வல்லமையாய் தேசங்களுக்கு புறப்படுவதோடு உங்களது கைக்குட்டைகளும் அற்புதம் செய்ய ஆயத்தப்படட்டும். இதோ உங்களுக்காக தி ஹேண்ட் கர்ச்சீஃப். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இந்த மதியான வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78வது அதிகாரம் 26வது வசனத்தில், வானத்திலே கீழ்காற்றை வீச செய்து தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்காற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் விண்ட். இந்த கீழ்காற்று எப்படிப்பட்ட ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்கினிமயமான ஒரு காற்று. அது எப்படிப்பட்ட ஒரு காற்று? இட் இஸ் சம்திங் விச் பொசஸஸ் த ஃபயர் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வல்லமையை பெற்றிருக்கிற ஒரு காற்று தான் கீழ்காற்று. இந்த கீழ்காற்றை அவர் வீச செய்து தென்றல் காற்றையும் அவர் அனுப்புகிறாராம். தென்றல் காற்றுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா த சவுத் விண்ட். இதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கீழ்காற்று அவர் வீச செய்து
தென்றல் காற்றின் மூலமாக நம்மை அந்த அக்கினிக்குள்ளாக அவர் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறார். எத்தனை பேரை கேட்க போறீங்க, ஆண்டவரே இந்த இடத்துல உமது வல்லமையின் காற்று வீசி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே, ஓ உமது வல்லமையின் காற்று வீசி கொண்டிருக்கிறது, அதை நோக்கி நான் புறப்பட்டு செல்லணும் ஆண்டவரே. ஓ நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரே, ஓ நான் பறந்து செல்லுகிற வண்ணமாக, Lord I must fly in thy wings of Father. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையின் காற்றில் ஓ நான் பயணிக்கும் பொருட்டு இன்றைக்கு என் மீது ஆண்டவரே உமது பலத்த வல்லமை நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஓ ஆசையோடு கேட்பவர்கள் கரங்களை உயர்த்தி ஓ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னை அப்படியாக நிரப்பும் ஆண்டவரே, என்னை அந்த வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ அந்த வல்லமையின் மூலமாக ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆண்டவரே உமது வல்லமையில் ஓ காற்றில் நான் பயணிக்கணும் ஆண்டவரே. ஓ எத்தனை பேர் கேட்க போறீங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு கத்தாதி கத்தர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஓ தனது அக்கினி தூதர்களோடு கூட வந்திருக்கிறார். ஓ பிரியமானவர்களே, ஓ உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்குமே என்றால் இதோ இதே இடத்திற்கு ஓ பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அப்பா என்ன வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஓ பிள்ளைகளை எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் பறந்து வரணும் ஆண்டவரே, ஓ நான் வல்லமையின் காற்றில் நான் பயணிக்கணும். இந்த ஒரு புதிய ஆண்டில் ஒரு புது அனுபவம் ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு கேட்கிறாரு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும், எத்தனை பேர் அந்த அனுபவம் வேணும், வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த புத்தாண்டில எனக்கு அந்த வல்லமை வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் பயணிக்கணும் ஆண்டவரே. ஓ பெரிய மாணவர்களே, 2026வது வருடம் தொடங்கி இருக்கிறது. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? இப்படி நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ நிறைய கிருபைகள் இருக்கு பிரதர், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காங்க. இனி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஓ நான் ரதத்துல ஏறி நான் பயணம் செய்யறேன். ஓ பிரதர் நான் பரிசுத்த ஆவியானவருடைய செட்டையில ஏறி நான் போறேன் பிரதர். ஓ வானத்திற்கு ஏறி செல்லுகிறவர்களாக இன்றைக்கு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அப்படி நீங்க சொல்லணுமா? இன்றைக்கு அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. மேலான வல்லமை, மேலான அபிஷேகம், மேலான வரங்கள், மேலான ஆசீர்வாதங்கள், மேலான 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 கிருபைகள், இன்றைக்கு அது வேணும் நமக்கு. இன்றைக்கு அது வேணும் பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரிகளே. we need that which is pertaining to God. ஓ கர்த்தருக்குரியது வேண்டும், ஓ கர்த்தருக்கு கொடுக்கிறது வேண்டும். கேட்கிறத பெருசா கேளுங்க. ask bigger things from the Lord. பெரிய காரியத்தை கேளுங்க. ஓ மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பணும் ஆண்டவரே. என் உருமால்களும் என் கச்சைகளும் மரித்தோரின் மீது போய் போடும் பொழுது மரித்து போன சடலம் உயிர் பெறணும். That must be your will, that must be your desire, that must be your want, my dear friends. எனக்கு அதுதான் ஆண்டவரே வேணும். இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே மரித்தோரை எழுப்பணும் ஆண்டவரே, சப்பானியை நடக்க வைக்கணும் ஆண்டவரே, ஓ குருடரின் கண்களை நான் திறக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அந்த கடைசி கால ஊழியத்தில் உங்களை ஒரு அற்புத அடையாளங்களை செய்யும் ஒரு பிள்ளையாக இன்றைக்கு உன்னை மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் அற்புத அடையாளம் செய்யணும் ஆண்டவரே, ஓ நான் அற்புத அடையாளங்கள் செய்யணும் ஆண்டவரே. Yes, ask the Lord, ask the Lord, ask the Lord, now ask the Lord, ask the Lord. My dear young brother and sister, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவருடைய வாஞ்சை அதுதாம்மா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனை இப்பொழுதும் ஆண்டவரே உமது திவ்ய பிரசன்னத்தில் ஆண்டவரே உமது பிள்ளைகளாக நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேச வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட அன்பு பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா உமது மனதில் உள்ள எல்லா காரியத்தையும் என் அன்பு பிள்ளைகளிடமாக நீரே பேசும் ஆண்டவரே. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and redeemer. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். போகட்டும், வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்க. இன்றைக்கும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி என்னன்னா
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 19:12. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 2026வது வருடத்திலும் ஒரு விசேஷித்த ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த கேம்புக்கு வந்து ஒரு gift வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க? எல்லாரும் வந்திருக்கோம், கரெக்டா? எத்தனை பேர் அந்த gift வந்து, ஆண்டவரே நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு gift-ஆ மாறணும்ன்றதுதான் என்னுடைய gift-ன்னு எத்தனை பேர் ஆசைப்பட போறீங்க? I must become a gift for somebody. என்ன gift தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உருமால்களையும் உங்கள் கச்சைகளையும் நீங்க வியாதியஸ்தர் மீது போடும் பொழுது அவர்கள் வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய போகிறார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் கச்சைகளை கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? எடுங்க அதை. டேக் அவுட் யுவர் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ். இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த கச்சைகள் என்ன செய்ய போறோம்? லிஃப்ட் அப் ஆல் யுவர் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ். எல்லாரும் ஹேண்ட்கர்ச்சீஃப் உயர்த்துங்க. உயர்த்திட்டு சொல்லுங்க, இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் என்ன செய்ய போகுது? இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் அற்புதம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா! இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் மரித்தோர உயிரோடு கூட எழுப்ப போகிறது. Hallelujah! This handkerchief, it belongs to me. It is going to do miracles in the coming days. Hallelujah! ஏனென்றால் என் வேதம் என்ன சொல்லுகிறது? பவுலுடைய உருமால்களையும் அவன் கச்சைகளையும் கொண்டு வியாதியஸ்தர் மீது போட்டாங்களாம். பவுல் போய் போட்டாரா? இல்ல, யாரோ ஒருத்தன் போய் எடுத்துட்டு போய் போடுறான். ஆனா உள்ள இருந்தது யாருடைய வல்லமைமா? பவுலுக்குள்ளாக இருந்த வல்லமை. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களுடைய கச்சைகளையும் உருமால்களையும் ஜனங்கள் கொண்டு வியாதியஸ்தர் மீது போடும் பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க. ஆனா உங்களுக்குள்ளாக இருந்த வல்லமை அந்த உருமால்களிலிருந்து புறப்பட போகிறது. ஹல்லேலூயா! என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க பாருங்க, the handkerchiefs என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இத பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. handkerchief அவர்கிட்ட இருந்த the least பொருள், சாதாரண ஒரு பொருள், அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் என்ன செய்துச்சுமா? அது அற்புதங்களை செய்தது. ஹல்லேலூயா! எனக்கு ஒரு அன்பு சகோதரனை தெரியும். அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அவர் எந்த இடத்திற்குமே அவர் அற்புதம் செய்யணும்னு போவே மாட்டார். நான் சில வேளையில அவரை பார்த்திருக்கேன். ஒரு வியாதியஸ்தருக்கு ஜோம் பண்ணணும்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? யாருக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்பாரு. இன்னாருக்கு ஜோம் பண்ணும். எங்க இருக்காங்க? இந்த இடத்துல இருப்பாங்க. ஓ, எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருந்து அங்க போறதுக்கு? இத்தனை மணி நேரம் ஆகும். எல்லாம் கேள்வி கேட்கறத பார்த்தா என்ன நமக்கு தோணும்? ஐயா இப்பமே கிளம்பி வர போறாருன்ட்டு. உடனே என்ன தெரியுமா செய்வார்? நேர வீட்டுக்கு போவாரு. நல்ல ஒரு டவல் எடுப்பாரு, நல்லா மடிச்சு கையில கொடுத்துட்டு, இதை கொண்டு போய் அவங்க மேல போய் போடுங்க, அப்புறம் என்கிட்ட நீங்க வாங்கன்ட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு விஷயம் ஒரு சகோதரன் கிட்ட ஜோம் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட பொழுது இவர் ஒன்னு என்ன செய்தாராம்? ஒரு சின்ன ஹேண்ட் டவல் ஒன்று இருந்துச்சான். அந்த ஹேண்ட் டவலை மடிச்சு கையில கொடுத்துட்டு, நீங்க என்ன செய்யுங்க, இதை கொண்டு போய் அவர் மேல போய் போடுங்க சொல்லிட்டு அனுப்பி விட்டார். உடனே எடுத்துட்டு போனவன் யோசித்தானா, என்ன இவர் என்ன பெரிய ஊழியக்காரராக்கும், வீட்டுக்கு வந்து கூட ஜோம் பண்ண அளவுக்கு இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கேள்வியோடு கூட போனான். நேர போனானா, ஐயா வரலையா அப்படின்னு கேட்டாங்களா. ஐயா வரல, இதோ இதைதான் கொடுத்து விட்டாரு. ஐயோ அது போதும் எங்களுக்கு அப்படின்னு நேரம் வாங்கினாங்களாம். அவங்க மேல போட்டாங்களாம், வியாதி சுகம் அடைஞ்சிருச்சான். ஹல்லேலூயா! தூக்கிட்டு போனவன் நினைச்சானா, எப்படி வியாதி சுகமாச்சு? நேர திருப்பி வந்தானா இவர்கிட்ட, ஐயா நான் நீங்க கொடுத்தீங்க, நான் எடுத்துட்டு போனேன் ஐயா, ஆனா என் மனசுல கூட ஒரு விசுவாசமே இல்ல, உங்களை குறித்து நான் புறம் பேசிட்டு தான் ஐயா போனேன், ஆனா எப்படி ஐயா அற்புதம் நடந்துச்சுன்னு. ஒருவன சொன்னாராம், நீ பேசுற வாயை விட எனக்குள்ளாக இருக்கிற வல்லமை அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளாக இருக்கிற அக்கினியை அநேகர் அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கலாம், சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உருமால்கள் அற்புதங்களை செய்கிற நாட்கள் இந்த வருஷம். ஹல்லேலூயா! I'm prophesying you to you right now. Hallelujah. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிறேன், இந்த வருஷம் உங்க ஹேண்ட்கர்ச்சீஃப் அற்புதம் பண்ண போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! இந்த வருஷம் நீங்க அற்புதம் செய்ய போறீங்கம்மா. இந்த வருஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கையாக மாற போகிறது. ஹல்லேலூயா!
என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல பிரதர், இனி நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை பிற வாழ்க்கைகளை தொடும் ஒரு வாழ்க்கையா மாற போகுது. ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய கர்ச்சீஃப் அற்புதங்களை செய்ய போகிறது? ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அது அற்புதத்தை செய்யும். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனத்தில், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் ஜனங்கள் விசுவாசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாருங்க, உலகத்துல people are not able to believe who Christ is. இயேசுவானவர் யார், கர்த்தர் யார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியல. ஏன் அவ்வளவு தூரம் நான் போறேன்? நமக்கே சில வேளைகள் என்ன ஆகுது, கர்த்தர் செய்யாத ஒரு ஜெப விண்ணப்பத்தை கண்டு அவரை முழுவதுமா நம்ம என்ன பண்ணிடுறோம், எடை போட்டு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காணாவிட்டால் ஜனங்கள் யாரை விசுவாசிக்கவே மாட்டாங்களா? கர்த்தரை விசுவாசிக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள்ல 19வது அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, பவுல் என்ன செய்யறாரு, அவர் ஒரு ஜெபாலயத்திற்குள்ள போய் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்காரு. ஜெபாலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, தைரியமா பிரசங்கம் பண்றாரு. 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டிருந்தான். புத்தி சொன்னாலே என்ன ஆயிடும்? வேலைக்கு ஆகாது. அடுத்த வசனத்தை பாருங்க, சிலர், சத்தமா வாசிங்க, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, அதுதான் நல்ல ஒரு காரியம், அவன் அவர்களை விட்டு விலகி. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க புத்திமதி சொன்னீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் குறித்து பேசுனீங்கன்னா, அதுல என்ன தெரியுமா செய்வாங்க? இருதயம் கடினப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. When we talk about the Lord, ஒரு புறஜாதியினிடமாக நீங்க ஆண்டவரை குறித்து சொல்லி பாருங்க, எடுத்த உடனே ஓ இதுதான் ஆண்டவரா, நான் உடனே வாங்கிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? No. Immediately what their heart will become, their hearts will become hardened. கடினப்பட்டு. வசனம் அழகா இருக்கு பாருங்க, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணா, கர்த்தரை குறித்து நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தரை குறித்து யாவரிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா, முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? இருதயம் கடினப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. பார்வோன கிட்ட போயிட்டு படிச்சு சொன்னாராம். நீங்க எபிரேய வேதாகமத்தை நீங்க வாசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் அழகா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல பார்வோன் கிட்ட போயிட்டு மோசஸ் பெக் பண்ணுவாராம். என்ன செய்வாரு? பிச்சை கேட்பாராம். ஐயா மனம் மாறு ஐயா அப்படின்னு வரான். மனம் மாறினானா? 10 வாதைகளை கொடுத்து பாக்குறாங்க. ஒவ்வொரு தடையும் போய் நிப்பாராம். ஐயா மனம் மாறுங்க ஐயா. தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. வீட்டுக்குள்ள ஃபுல்லா என்ன வந்துருச்சு? லோக்கஸ்ட் வந்துருச்சு, வெட்டுக்கிளிகள் வந்துருச்சு. படுக்கை கடியிலனா வெட்டுக்கிளி இருக்குது. மனம் மாறுவதற்கு 1000 காரணம் இருந்தாலும் இருதயம் என்ன ஆயிடுச்சு? பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. It became hardened. அது கடினப்பட்டு ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன பண்ணாராம்? ஆண்டவரே இதுக்கப்புறம் என்ன? ஒண்ணும் முடியாது, அற்புதத்தை செய்யும் என்று சொன்னார். ஹalleluya. அடையாளத்தை காண்பியும் என்று சொன்னார். அவர் என்ன பண்ணாரு? அதோடு கூட அவர் போவே இல்லை, நேர வீட்டுல போய் உட்கார்ந்தாரு. யாரை தெரியுமா அனுப்பி விட்டாரு? மரணத்தின் தூதனை அனுப்பி விட்டார். ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கடினப்பட்டு கொண்டிருக்கும் இருதயம் கடினப்பட்டு என்ன ஆகும்? பிரசங்கியார் மேல கோபம் தான் வரும். என் அங்கிள் சொல்லும் போது ரொம்ப விசனமாயிருச்சு எனக்கு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் நாங்க திருந்தவே மாட்டேன்றானுவ. இந்த வருஷத்துல இருந்து பிரசங்கியார் மனம் மாறிட்டாரு. எவ்வளவு ஒரு பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் அது. சொல்லி மந்தை மனம் மாற வேண்டும், மெய்ப்பன் மறவாரி விட்டான். மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கண்டித்து உணர்த்துவதற்கு ஆவியானவர் சிலரை வைத்திருக்கிறார் நம் மத்தியில். ஹalleluya.
அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். கண்டித்து உணர்த்துறவன் என்ன சொல்றாரு? நான் இனிமே கண்டிக்க மாட்டேன்பா, உங்களுக்கு கண்டிச்சு கண்டிச்சு நான் மனம் மாறிடுறேன்றாரு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பிரசங்கித்து பார்த்தா கடினப்பட்டுருச்சு. அன்பு அங்கிள் கிட்ட நான் சொல்றேன், இனிமே வேணாம் அங்கிள், அற்புதத்தை செய்து மரணத்தின் தூதன் அனுப்பி விட்டுறலாம். ஹalleluya. My dear brother and sister, now what happens here? There was this Moses who was tired of begging these people. இத்தனை இஸ்ரவேலர் கிட்ட போயிட்டு கெஞ்சிறதுல இவருக்கு போர் அடிச்சிருச்சு. இவர் சொல்றாரு, ஆண்டவரே கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன், மனம் மாறவே மாட்டேன்றான். அவ தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விடவே மாட்டேன்றான். என்ன ஆண்டவரே பண்ணட்டும்? ஆண்டவர் என்ன சொன்னாராம், எப்பா நீ பண்ணதெல்லாம் போதும், இனி நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹalleluya. ஆண்டவர் கிட்ட நீங்களும் நானும் அப்படிதான் செய்ய போறீங்க. You are going to say that. இன்றைக்கு நீங்களும் நானும் அதான் செய்ய போறோம். நம்ம போதும் போதிச்சது, போதும் சொன்னது, போதும் கண்டித்தது, இனிமே நம்ம உருமால்களும் கச்சைகளும் அற்புதத்தை செய்ய ஆயத்தப்பட போகிறது. ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்காக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறோம். அந்த வசனத்தில் பின்பதாக வாசித்து பாருங்கள். அவன் அவர்களை விட்டு விலகி சீஷர் அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு தீரன் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்திருக்கையில் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தர் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஹalleluya. My dear brother and sister, this year is going to be a year of divine miracles. Hallelujah. தெய்வீக அடையாளங்கள் இன்றைக்கு உங்ககிட்ட நடக்க போகுது. தெய்வீக அற்புதங்கள் உங்கள் கரம் செய்ய போகுது. எத்தனை பேருடைய கரம் ஆசையா இருக்குது? ஓ என் கரம் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, ஓ என்னுடைய கரம் அடையாளங்களை செய்யணும் ஆண்டவரே, ஓ என்னுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப், ஓ எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஓ என்னுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் அடையாளங்களை செய்ய போகுது ஆண்டவரே. ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அதுலதான் வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல, பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு எல்லாருடைய குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும், எல்லாருடைய ஊழியத்திலும் பிரச்சனை இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளுறதே என்னவா இருக்கும்? பிரச்சனைகளா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பிரச்சனை என்கவுண்டர் பண்றியா? உங்களுடைய பகுதிகளில் பிரச்சனை இருக்கா? உங்களுடைய ஏரியாவில் பிரச்சனை இருக்கா? எல்லாருடைய லைஃப்பையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ப்ராப்ளம்க்கு எதிராக உங்களுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபை நீங்க கொண்டு போறீங்க. எத்தனை பேர் எடுத்து காட்ட போறீங்க? ஆண்டவர், ஏன் ஹேண்ட் கர்ச்சீஃப், இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை ப்ராப்ளம். என்ன தம்பி வித்தியாசமா ஹேண்ட் கர்ச்சீஃப்னு சொல்றீங்களேன்னு நினைக்கிறீங்களா? வேதம் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ரெட் இட் மெனி டைம்ஸ். என்னை விட எல்லாருமே அதிக டைம் வாசிச்சிருப்பீங்க. ஆனா இது ஒன்றும் பெரிய பிஹெச்டியில் இருக்கிற ஒரு பெரிய புஸ்தகம்னா கிடையாது. சாதாரணமா காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த வேதாகமம். ஹalleluya. இது ஒன்றும் பெரிய ஒன்றும் அப்படியே ஒன்றும் மனப்பாடம் பண்ண முடியாத, அறிந்து கொள்ள முடியாத கிரீக் அண்ட் லாட்டின்னா கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சாதாரண ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப்ல உங்க பிரச்சனைக்குரிய தீர்வு அவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மீது போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அதுக்கு அடுத்த பார்ட் ஆஃப் த வேர்ஸ் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு. எத்தனை பேர் போய் ட்ரை பண்றீங்க? முன்னாடி ஆரம்பத்துல ஊழியத்துல நான் வந்த நாட்கள்ல சில அன்பு பிரதர்ஸ் இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பிசாசு ஒன்று ஆடுச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க, இந்த பிரதர் அனுப்பிவிடு, அவர்கிட்ட தான் பிசாசு வெளியில போவோம் அப்படின்வாங்க. நான் ஒன்னும் யோசிப்பேன், சே பெரிய ஆளு தான், பிசாசு ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆளு. கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜோம் பண்ணி பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு, போன ஆளு யாருக்கு சமம்? நான் என்னமோ பயங்கரமா மணிக்கணக்கா ஜோம் பண்ணி இருக்காரு போல, அப்படி இப்படின்னு. ஆண்டவர் வச்சிருக்கிறது எதுலம்மா?
நல்லா இருந்தனா உன்னுடைய கர்ச்சீப்பே போய் அந்த வேலையை பண்ணிட்டு வந்துரும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோட எப்படி இருக்கியோ அதுதான் முக்கியம். நீ ஆண்டவரோட எவ்வளவு தூரம் ஐக்கியப்பட்டிருக்கிறன்னு முக்கியம். நீ கர்த்தரோடு கூட எவ்வளவு உறவாடி கொண்டிருக்கிறாய் என்று முக்கியம். உனக்குள்ளாக இருக்கிற அக்கினி எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருப்பது என்றுதான் முக்கியம். ஆளு முக்கியம் கிடையாது, கையில இருக்க கர்ச்சீப்பு தான் முக்கியம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, வயசான அங்கிள் ஆண்டியா இருந்தாலும் சரி, your handkerchief will do wonders for the glory of God. Hallelujah. எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த குட்டி ஸ்டீஃபன் முதற்கொண்டு அவனுடைய handkerchief கூட அற்புதங்களை செய்யும். Hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இட் மே பி a small kid, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம். அந்த பிள்ளை கூட என்னமா செய்யும்? அக்கினிக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா நான் அப்படி மாறணும் ஆண்டவரே? ஓ, விசுவாசத்துடன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட் நான் மாறணும். ஓ, நான் இப்படியாக மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த கேம்புக்கு நீங்க வந்திருப்பது ஒரு உன்னத நோக்கத்திற்காக. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த கேம்புக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ பேர் எத்தனைத்தார்கள், ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு விசேஷமான ஒரு காரியத்திற்காக. ஓ பிரியமானவர்களே, இந்த வருடம் கர்த்தர் உங்களை அழைத்திருப்பது ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்தோடு கூட. இந்த வருடத்திலும் உங்கள் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறார். அவர் ஆசைப்பட்டுட்டாரு, நீங்கள் தான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. All you need is a handkerchief. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? கை குட்ட தேவை. அப்படியே பார்க்காதீங்க, உருமால்கள் போச்சு, கச்சைகள் போச்சு, இப்ப என்ன கைக்குட்டைக்கு வந்துட்டான்னு பாக்குறீங்களா? நிறைய டிரான்ஸ்லேஷன் நான் வாசிப்பேன். அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருந்துச்சு, handkerchief and face cloth அப்படின்னு இருந்துச்சு. handkerchief and face cloth, முகம் துடைக்கிற துணியும் கைக்குட்டையும் போதுமா பிசாச துரத்துறதுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி வச்சிருக்கிறாருன்ட்டு. போகட்டும், இன்றைக்கும் இந்த handkerchief-ஆ நம்ம எப்படி மாறுவது? என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம். சில பேர் நீங்க என்ன பார்த்தீங்க, என்ன பிரதர் handkerchief வச்சு இப்படி முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு வசனத்துல தான் என்னுடைய முழு செய்தியே அடங்கி இருக்கிறது. தேவனால் கூடாத காரியம். மத்தேயு 19வது அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் எல்லாம் கூடும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு. எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை you might think, ஆண்டவர் எதுக்கு ஒரு கைக்குட்டையால இப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாரே நீங்க நினைச்சீங்கன்னா, அசாத்தியங்களை சாத்தியமாக்குறது தான் அவருடைய ஒரே வேலை. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு பெரிய பெரிய ஆழ்ந்த சத்தியங்கள் இதுக்குள்ள இருக்குது, ஒரு அற்புத அடையாளங்களை செய்யணும்னா, ஓ இத்தனை மணி நேரம் அவருடைய பாதத்திலே இருந்து உருண்டு பெரண்டு உபவாசம் இருந்து, ஓ தரித்திருந்து, ஓ பட்னி கடந்து, ஓ மத்தவங்க கிட்ட போய் டிப்ஸ் வாங்கிட்டு, ஓ தேவதாசனுன் செய்தியிலிருந்து நாம் கிரஸ்ட் எடுத்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லைங்க. ஆண்டவருடைய பாதத்துல இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்க கர்ச்சீஃப் செய்யறத நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. I am not saying that you will do signs and wonders. நீங்க செய்வீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்க கர்ச்சீஃப் செய்யறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை அதை விட பெரியவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாக இருக்கிற உங்களை அதற்கு மேலாக மாற்றி அற்புதத்தை உங்களுக்கு கீழே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரிகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். என்ன வசனம் தெரியுமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைக்கிறார், எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார்.
எவர்களை நீதிமான்கள் ஆக்குறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இதுல ஏதாவது நீங்க செய்யற வேலை இருக்குதா? எல்லாமே யார் தெரியுமாமா பண்றது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. It is not about me praying and becoming a miracle worker. It is not about me crying out and becoming an end timer. நானாகவே காத்திருந்து தரித்திருந்து கண்ணீர் வடித்து முடிந்து அப்படியே வீணா போய் நான் இல்ல. எவரை அழைக்கிறாரோ முன்குறிச்சு தான் அவர் அழைக்கிறாரு. எவரை அழைக்கிறாரோ அவரே நீதிமான்களாக மாற்றுகிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா, என்னால ஒண்ணுமே முடியலப்பா, என்னையே உம்மிடை நான் கொடுத்து விடுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, லார்ட் ஐ கிவ் மை செல்ஃப் டு யூ ஓ காட். ஆண்டவரே, நான் உம்மை கிட்ட என்னை முழுவதுமாக கொடுத்துறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இருக்க கூடாது ஆண்டவரே. எனக்கு திறமை இல்ல, எனக்கு பதவி இல்ல, எனக்கு பேர் இல்ல, எனக்கு புகழ் இல்ல. All I need and all I want is you, Jesus. When you say that, what will happen? The Lord will take full control of your life. Hallelujah. கர்த்தர் உங்களை முழுவதுமாக தன் வசப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரொம்ப எனக்கு மனசுல ஒரு ஆசை, இவர்கள் எல்லாரும் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாக மாறினால் எவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம மற்ற இடத்துக்குன்னா ஓடி போக தேவையில்லை, டாக்டர்ஸ் கிட்ட போக தேவையில்லை. இப்ப சிலர்னா பார்க்கும்போது ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப அவங்கள பார்க்கும் போதே நமக்கு என்ன ஆயிடுது தெரியுமா? நம்ம பார்த்த ஆட்கள், ஓடி ஆடி பார்த்த ஆட்கள்னா சோர்ந்து போயிருக்கிறத பார்க்கும் போது மிகவும் வருத்தமா இருக்குது. அதனால என்னுடைய ஆத்ம வாஞ்சியை உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் அற்புத அடையாளங்களை செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லார் கர்ச்சிஃபும் என்ன செய்யணும்? இட் should start doing wonders. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கையில கர்ச்சிஃப் இருக்கு பிரதர்னு எத்தனை பேர் சொல்லுங்கன்னு நான் கேட்கல. எத்தனை பேருடைய கர்ச்சிஃப் அற்புதம் செய்ய போகுது? எல்லார்கிட்டையும் கர்ச்சிஃப் இருக்குன்றீங்க, அது அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா. You should become like that. போகட்டும். எப்படி அப்படி மாறுறது? எப்படி இப்படி ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபா மாறுறது? இன்றைக்கும் என்னுடைய செய்தியோடைய தலைப்பு, இவ்வளவு நேரத்தில் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, என்னுடைய செய்தியோடைய தலைப்பு த ஹேண்ட் கர்ச்சிஃப், கைக்குட்டை. எப்படி இப்படி மாறுறதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக பார்க்கலாம், இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் எப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபா? இது ஒரு மதிப்பில்லாத ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப், வேல்யூலெஸ் ஒன். மதிப்பே இல்லாதது ஒண்ணுதான் இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப். எத்தனை பேர் சட்டை போடாம வெளியில போவீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கரெக்டா சட்டை போட்டுட்டு தான் எங்கேயாவது வெளியில போகணும்னா சட்டை போட்டு தான் வெளில போவோம். ஆனா எத்தனை பேரு கைக்குட்டியை மறந்துடாம எடுத்துட்டு போவீங்க? வெரி ஃபியூ பீப்புள் forget. ஈஸியா மறந்துடுறது சட்டை போடுறது கிடையாது. கர்ச்சீப்பை ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க? மறந்துடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஷர்ட் எவ்வளவு நேரம் எடுப்பீங்க கடையில இருந்து? ஒரு லெட்ஸ் டேக், நான் ஏன் ஷர்ட்னு சொல்றேன்னா, நான் ஒரு ஷர்ட் எடுக்கிற ஆள்னால நான் அப்படி சொல்றேன். உங்க சாரியை நீங்க எடுத்துக்கோங்க. விமென்னா நீங்க சாரி எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம். நானா சில டைம்னா போனேன்னா, எங்க வீட்டு ஆட்களோடனா போகும்போது அரை நாள் எடுப்போம். அரை நாள் போயிட்டு எடுக்காமலும் வந்திருக்கோம். ஸோ அது வேற. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஸோ there are times when we waste so much of hours to purchase one shirt, one saree. யாராவது அரை நாள் போயிட்டு ஒரே ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்துருவீங்களா? போற நேரத்துல என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒண்ணு எடுத்து, மதிப்பே இல்லை. எதுக்கு? கைக்குட்டைக்கு மதிப்பே கிடையாது. ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், இப்ப இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துட்டீங்கன்னா, என்னோட கூட இருக்கவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும், எல்லா செய்தியிலையும் இந்த கைக்குட்டை தான் எடுத்துட்டு வருவேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க பாட்டிமா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் இவனுடைய வீடியோனா நான் யூடியூப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன்டா அப்படின்னாங்க. சூப்பர் பாட்டிமா அப்படின்னு. சட்டைனா நல்லா போடுற. நான் தேங்க்யூ பாட்டிமா. அந்த ஒரு மெரூன் கலர்ல ஒண்ணு வச்சிருப்ப பத்தியா, அதை தூர தூக்கி போடு அப்படின்னாங்க. நான் ஏன் பாட்டிமா அப்படின்னு. என்னடா இப்படி இருக்குது, அசிங்கமா இருக்குதுடா,
உன்னோட இதுக்கே அது நல்லாவே இல்லடா, த்ரோ இட் அவுட் அப்படின்னாங்க. அன்னையில இருந்து எங்க அம்மா எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அதை வெளியில தூக்கி போடணும்ட்டு. அந்த மாதிரி இந்த சட்டையும் தான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன். இதை எங்க அம்மா வெளியில போடுன்னு சொல்றாங்களா? கிடையாது. இந்த கோட்டே கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. வெளியில போடுன்றாங்களா? என் கல்யாண கோட்டு முத கொண்டு இன்னும் நான் போட்டுட்டு அலையிறேன். ஆனா இந்த இது என்னது? மதிப்பு இல்ல, வெளியில தூக்கி போட்டுடலாம். ஃபேட் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? வெளியில தூக்கி போட்டுடலாம். எவ்வளவு ரேட் இது இருக்கும்? 100 ரூபாய் இருக்குமா? 100 ரூபாய்க்கு யாராவது சட்டை வாங்க முடியுமா? முடியாது. எல்லாத்துலயும் மதிப்பு என்ன இருக்குது? இந்த ஹேண்ட்கர்ச்சிஃப்க்கு குறைஞ்சிருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், குறைந்த மதிப்புள்ள உங்களை வைத்து அநேக அற்புதங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. மதிப்பில்லாத ஒன்றை வைத்துதான் மதிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லல உன்னுடைய கோட்டை வச்சு அற்புதம் பண்ண போறேன்னு சொல்லல, உன்னுடைய சட்டையை வச்சு அற்புதம் பண்றேன்னு சொல்லல, உன்னுடைய சாரி வச்சு அற்புதம் பண்ணலன்னு சொல்லல. மதிப்பில்லாத ஒன்றை வைத்து மகத்தான கிரியைகளை செய்யும் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க மதிப்பில்லாம இருக்கலாம் பிரியமானவர்களே. உங்க ஊழியத்துல நீங்க மதிப்பில்லாம இருக்கலாம். உங்களது சக நண்பர்கள் மத்தியில் நீங்கள் மதிப்பில்லாதவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை யாருமே மதிக்காம இருக்கலாம். கவலைப்படாதீங்க. மதிப்பில்லாதவர்களை மகத்தான காரியங்களை செய்ய வைக்கிற மகத்துவம் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நினைச்சு பார்க்க யாருமே இல்லையே பிரதர் நீங்க சொல்லலாம். Some people forget us easily. சிலர் நம்மளை ஈஸியா மறந்துடுவாங்க. எளிதில் மறக்கப்படுகிற ஒரு காரியம் தான் என்னது? இந்த ஹேண்ட்கர்ச்சிஃப். எளிதில் மறந்துடுவாங்க. நான் இந்த செய்தி எடுக்கும் போது நான் யோசிச்சேன், இந்த ஹேண்ட்கர்ச்சிஃப் மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா அது என்ன நினைச்சிருக்கோம்? என்னுடைய எஜமானன் என்னை தினந்தோறும் நினைக்கிறான்னு எவ்வளவு மெச்சி கொண்டிருந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது எவ்வளவு வேஸ்ட் ஆனாலும் சரி, நான் உன்னை வச்சுதான் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆஃப்டர் ஆல் பூமிக்குரிய ஒரு ஆளு ஒரு சாதாரண ஹேண்ட்கர்ச்சிஃப் என்னால விட்டு கொடுக்க முடியலனா, கர்த்தர் நம் ஒவ்வொரு பக்கத்திலும் இத்தனை நாட்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்கள் மூலமாக பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றுதான். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரிகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். The book of John chapter 1 verse 48. யாராவது எடுத்தவங்க வாசிங்களேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்யறாரு? நீர் என்னை எப்படி அறிவீர்? I love this verse. எந்த இடத்துல உட்கார்ந்திருக்காருமா? அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கார். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூல வேதாகமத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அத்தி மரத்திற்கு கீழாக ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்துருப்பாங்களா. எதற்கு உட்கார்ந்துருப்பாங்க? அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாதான் தோராவை வாசிப்பார்களாம். இன்றைக்கு நம்ம இருப்பது போல நல்ல ஒரு ஏசி ரூம்ல போட்டு நல்ல ஃபேனு, நல்ல லைட்டு இதெல்லாம் செட் பண்ணி நல்லா உட்காந்து பைபிள் வாசிங்கன்னு நமக்கு டைம் கொடுப்பாங்க. அப்படிலாம் அந்த காலத்துல கிடையாது. அவங்க எங்க உட்கார்ந்து தோராவை வாசிப்பாங்க? அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தான் வாசிப்பாங்க. கணக்கற்ற ஜனங்கள் உட்கார்ந்து வாசிப்பாங்க. வாசிக்க மட்டும் செய்ய மாட்டாங்க. they will be meditating on the Messiah. மேசியாவை என்ன செய்வாங்களாம்? அவர்கள் தியானித்துக் கொண்டிருப்பாங்களாம். என்னைக்கு மேசியா வரப்போறாரு, அவர் என்றைக்கு அவர் கடந்து வருவார், எவ்வளவு நாள் நம்மோடு இருப்பார், எத்தனை ஆயிரம் ஜனங்களை அவர் நம்மோடு கூட தம்மோடு கூட அவர் அழைத்து செல்வார். இது எல்லாத்தையும் என்ன செய்து கொண்டிருக்காங்க? மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க மெடிடேட் பண்றாங்க? அத்தி மரத்துக்கு கீழே. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுமா? எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? பசி எடுத்துரும். ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடும், பசி எடுக்கும். உடனே அவங்க மேல இப்படி தலைகளை உயர்த்தி பார்ப்பாங்களாம். அத்தி பழங்கள் இருக்குமா. அந்த அத்தி பழங்களை எடுத்து அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் புஷ்டியாகி மீண்டுமாக அவர்கள் தோராவிற்குள்ளாக கடந்து செல்வார்களாம். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், it is considered to be the king of all the trees. எல்லா மரங்களிலும் இதுதான் ராஜாவாக கருதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இப்படியாக கணக்கற்ற தேவ பிள்ளைகள் அங்க உட்கார்ந்து படிச்சு அவர்கள் காலத்தை ஓட்டிக்கொண்டே வராங்க.
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போயிருமா இருக்குமா, குறைஞ்சிரும். இருக்குல்ல, குறைய தானே செஞ்சிருக்கு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. இன்ட்ரெஸ்ட் போகக்கூடாது, இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். ஹாஃப் அன் ஹவர் தான் போயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ரைட்? கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது, இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. உடனே மேல இருக்கிற அத்திப்பழம் என்ன தெரியுமா பண்ணுது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னா அத்திப்பழத்துக்கு என்ன ஆயிரும், கீழே யாருமே வந்து உட்கார்ல, ஆனால் அத்தி மரத்துக்கு என்ன ஆயிடுது, அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6ஆம் வசனம், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றையும் காணவில்லை. ஏங்க, அவன் எங்க நட்டி இருந்தான் அந்த மரத்தை? அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்தில் நட்டி இருக்கிறான். திராட்சை தோட்டம் எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லா திராட்சை கொலையா இருந்திருக்கும். அழகா செழிப்பா இருந்த ஒரு இடத்துல, அழகா தொங்கிக் கொண்டிருக்கிற இடத்துல, இஸ்ரேல் தேசத்திற்கு நாங்க போயிருக்கும் போது நாசரத் என்ற ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். அதுல விஞ்ஞாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிச்சாங்க. ஒரு விஞ்ஞாடுக்குள்ளே எங்களை கூட்டு போய் விட்டாங்க. இங்க இருந்து கீழே இருந்து இப்படி வாயை மேல இப்படி தூக்குனா பழம் இவ்வளவு இப்படி இருக்கும். அந்த அளவுக்கு எப்படி இருக்குது, செழிப்பான ஒரு ஏரியா. அந்த இடத்துக்குள்ள ஒரு அத்தி மரம் இருக்குதான் பாருங்க. அங்க என்ன இல்ல, கனியே இல்லை. ஏன் கனி இல்லை அந்த இடத்துல? அத்தி மரத்து கீழே யார் வந்து உட்கார்ந்து தோரா வாசிச்சிருக்கணும், அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து வாசிச்சிருக்கணும். ஆனா அந்த கூட்டம் வாசிக்கல, அதனால என்ன இல்லை, கனியும் இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13, 14, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் ஒரு மரத்துக்கிட்ட போய் பார்க்கிறாரு, கனி இருக்குதான்னு பார்க்கிறாரு. கனி, என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, அவர் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கிறாரு, அந்த அத்தி மரத்துல என்ன இல்ல, கனியே இல்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனத்தில், அந்த அத்தி மரத்திற்கு கீழாக ஒருவன் வேதாகமத்தில் அவன் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா! அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. மறக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப், மதிக்கப்படாத ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப், உலகத்தாரால் ஒதுக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப். அன்றைக்கு நாத்தான்வேல் அந்த இடத்தில் வேற யாருமே இல்லை. அந்த இடத்துல தன்னன் தனியனாக அத்தி மரத்திற்கு கீழாக உட்கார்ந்து அவன் தோராவை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கண் அவரை பார்த்து கொண்டிருக்குமே என்றால், இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க செய்யற காரியங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டேன்றாங்களே, எனக்கு மேல இருக்கிறவங்க இதை நோக்கி பார்க்க மாட்டேன்றாங்களே, நான் சிந்தும் கண்ணீரை காண யாரும் இல்லையே, நான் படும் வேதனையை யாரும் ஒன்னும் பொருட்படுத்த மாட்டேன்றாங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். செய்யறத அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. என் கர்த்தாதி கர்த்தர் இந்த கைக்குட்டையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா! I don't know to whom I am talking this right now. யாருக்காக இதை நான் சொல்றேன்னு தெரியல. மதிப்பில்லாம நீங்க இருக்கலாம், ஆண்டவர் உங்களை மதிப்பான இடத்திற்கு கொண்டு போய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! மதிப்பில்லாம நீங்க இருக்கலாம், உலகத்துல யாருமே உங்களை நோக்கி பார்க்காமல் இருக்கலாம். They may look down upon you. உங்களை பார்த்து கீழாக அவங்க யோசிக்கலாம். ஆனா கீழாக உங்கள் யோசிக்கும் பொழுது கவலைப்படாதீங்க. அன்றைக்கு நாத்தான்வேலையும் அப்படிதான் பார்த்திருப்பாங்க. ஒரே ஒரு மனுஷன் நடு மதியான வேளையில ஒரு தோராவை கொண்டுட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து இருந்தா வழிபோக்கர்கள் எத்தனை பேர் அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. என்னடா அறிவு இருக்காடா இவனுக்கு, வீட்டுல போய் தூங்க வேண்டியதானடா, இங்க போய் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானே. ஆனா என் கர்த்தர் அவர்களோடு கூட சேர்ந்து அதே காரியத்தை சொல்லும் தேவன் கிடையாதுமா. என் கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார், நீ உன்னை பிலிப்பு அழைப்பதற்கு முன்பதாகவே நீ அந்த அத்தி மரத்தண்டையில் நீ உட்கார்ந்து கொண்டு என்னை குறித்து நீ தியானித்துக் கொண்டிருந்தாயே, அது எல்லாத்தையும் காண்கிற தேவன் நான். ஹல்லேலூயா! அன்னைக்கு மட்டுமா அவர் பார்த்திருப்பாரு? அவன் திறந்த நாளே பார்த்திருப்பாரு. ஹல்லேலூயா! அவன் என்னைக்கு முதலா போய் தோராவை திறந்திருப்பான், அன்றைய தினமே நாத்தான்வேலின் மீது அவர் கண்ணை வைத்திருப்பார். ஹல்லேலூயா! உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவன். ஹல்லேலூயா!
உன்னை விசாரிக்கும் தேவன் அவர். உனக்காக பல காரியங்களை நினைத்து பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை நினைக்கலாம், இதை நான் யோசிக்க மாட்டாருங்க ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை நான் எங்க ஆண்டவர் எண்ணி பார்ப்பாரு. நான் இதை குறித்து எடுக்கும்போது நான் யோசிச்சேன், we normalize this handkerchief. இந்த handkerchief என்ன செய்யறோம், ரொம்ப சாதாரணமா நினைச்சிடறோம், இதை ஈஸியா நம்ம விட்டுறோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை சாதாரணம்னு நினைச்சு நிறைய பேர் விட்டுறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் சின்ன சின்ன காரியத்திலும் அவர் எண்ணி பார்க்கிற ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீரை முதற்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த வசனம் எவ்வளவு ஒரு நல்ல வசனம் பாருங்க. ஒரு கலச தண்ணீர். கலசம்னா என்ன தெரியுமா, வெஸ்ஸல்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. ஆனா நீங்க மூல வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா ஒரு சின்ன கப்பா, ஒரு குட்டியூண்டு கப்பு, அந்த கப்பு தண்ணிய நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்ற அதோடைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சின்ன கப்புல எவ்வளவு எம்எல் தண்ணி இருக்குதோ அந்த தண்ணிய அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்குரிய ஈக்குவலண்டான கிருபைகளை கர்த்தர் அந்த கன்சர்ன்டான பர்சனுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசிச்சோன்னா நான் நினைச்சு பார்த்தேன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிந்தோ அறியாமலோ நான் மிக சிறுவனாக இருக்கும் பொழுது தேவனுடைய தாசங்கிட்ட நான் சின்ன சின்ன கப்புல காப்பி எடுத்துட்டு போய் கொடுப்பேன். நான் அதை நினைச்சு பார்த்தேன். அது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்குல வச்சனாலதான் இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, the Lord has written everything in his books. நம்ம என்னமோ நினைக்கிறோம், சாதாரணமா அப்படியே போற போக்குல அது பாட்டுக்கு போகுது. Nothing is just like that in the heavenly places. Hallelujah. நாத்தான்வேல் அவர் என்ன செய்யறாருமா, அவன் போன முத நாளே அவன் போய் உட்கார்ந்தானோ இல்லையோ அவர் கண்கள் அவனோடு கூட போயிருச்சு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற ஒன்றாக இருக்கலாம். மற்றவங்கன்னா இதை பார்க்கவே மாட்டேன்றாங்களே, என்னுடைய கவலைய, என்னுடைய வேதனைய, என்னுடைய பாதை மற்றவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. உண்மைதான், மற்றவன் யாருக்குமே தெரியாது. ஆனா தெரிகிறவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆதியில சொன்னேன்ல, நாளானது அது விளங்கப்படும். ஹல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் தெரியும். அன்றைய தினம் வரைக்கும் எத்தனையோ நாள் இந்த உருமால்களையும் இந்த கச்சைகளையும் பவுல் கொண்டு போயிட்டு தான் இருந்திருப்பாரு. நீங்க யூதர்களுடைய ஆடையை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு ரோப் ஒன்று இருக்கும். அந்த ரோப் மேல ஒரு கச்சையை கட்டியிருப்பாங்க. அந்த கச்சையில இந்த இடத்துல சின்னதா என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா, இந்த ஹேண்ட்கர்ச்சிஃப், நாப்கின் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க வேதாகமத்துல நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, லாசரு மரித்து போனவன் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது அவனை சுத்தி இருக்கும் பொழுது அவன் முகத்துல கூட என்ன இருக்குமா, ஒரு ஃபேஸ் கிளாத் ஒன்று இருக்குமா. அதுதான் அவர் சொல்லுவாரு, லூஸ் him and let him go அப்படின்னுவார். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள்னு சொல்லுவார். இவங்க எங்க போனாலும் இந்த ஒரு ஃபேஸ் கிளாத் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவானவர் உயிரோடு கூட வரும் பொழுது அவர் எல்லா துணியும் மடிச்சு வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை கவர் பண்ண அந்த ஃபேஸ் கிளாத்தையும் மடிச்சு வச்சிருப்பார். யூதர்கள் எங்க போனாலும் இந்த ஃபேஸ் கிளாத் எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. அத்தனை நாள் பவுல் எடுத்துக்கிட்டு தான் போனாரு. ஆனா இந்த இடத்துல தான் வசனம் சொல்லுது, என்னது, அவனுடைய உருமால்களும் கச்சைகளும் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ செய்திருக்கலாம், அங்கீகாரமே கிடைக்கல பிரதர். ஆண்டவர் நோக்கியே பார்க்க மாட்டேன்றாரு. நான் செய்கிற இத்தனை காரியங்கள் ஒருவேளை வேஸ்டா போயிட்டுமோ, கண்ணீரோட வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனது புஸ்தகத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீங்க செய்த காரியத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் மறந்திருக்கலாம், உங்க ஊழியத்துல இருக்கவங்க மறந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மறந்திருக்கலாம். யார் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை உள்ளம் கைகளில் வரைந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, அவர் என்ன செய்யறார் பாருங்க. அவர் அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டு அவர் தோராவை தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்.
என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்காங்க? யோசுவா யாருக்கு சொல்லியிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவ்வளத்தையும் கேட்டவங்க தானே, அப்ப கரெக்டா வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? யாருமே உட்கார்ல. ஒரே ஒரு நாத்தான் வேல் தான் உட்கார்ந்திருந்தான். அந்த ஒரு நாத்தான் வேலை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119வது அதிகாரம் 148வது வசனம் சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சங்கீதம் 63வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகள் தான். ஆனா யாருமே கேட்கல, except this one Nathaniel who was sitting under the fig tree meditating upon this Torah. Hallelujah. ஒருவேளை நீங்க வாசிக்கிறது, நீங்கள் தியானம் பண்றது, நீங்கள் ஜெபிப்பது, நீங்கள் கர்த்தருக்காக ஓடுவது, நீங்கள் வேர்வையை சிந்துவது, நீங்கள் ஆண்டவருக்காக இரத்தத்தை சிந்துவது, இது எல்லாம் உங்கள் அயலகத்தானுக்கு தெரியாம இருக்கலாம். ஹல்லேலூயா. என் அனுபவத்துல சொல்றேன், யாருக்குமே தெரியாது, தெரியவும் வேணாம், அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா. நான் நிறைய விஷயம் நான் யோசிச்சிருக்கேன், நம்ம செய்யற ஆண்டவருக்காக செய்யற இந்த காரியம் நாம் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாதா? I used to think a lot. That's when I realized I'm not going to do this for these people. I'm doing it for my Lord. நான் சிந்துகிற ஒவ்வொரு துளியும் அவருக்கு தெரியும். Every drop of sweat which I drop is for the glory of God. Hallelujah. நீங்க ஆண்டவருக்காக செய்கிற எல்லாத்தையும் அவர் கணக்குல வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த மதிப்பில்லாத ஹேண்ட்கர்ச்சிப்பை வைத்துதான் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருமா அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் மதிப்பில்லாம இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒருவேளை மதிப்பில்லாம இருக்குது, என்னுடைய நைட் பிரேயர்ஸ் எல்லாம் மதிப்பில்லாம இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய ராஜாமங்களில் நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீணாகி இருக்கிறது போல இருக்குது, என் வேத தியானங்கள் எல்லாம் வீணாயிடுச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாம் ஒருவேளை என் வாழ்க்கை இருண்டது போல இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். இருண்ட பாதையில் ஒளி விளக்காக என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். லாக்டவுன் நடந்துச்சு 2021 இந்த வருஷங்கள்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, காலையில எழுந்தோடனே லூடோ அப்படின்னு ஒரு கேம் ஒன்று இருக்கு. எத்தனை பேர் வந்து மொபைலில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. லூடோ ஒரு கேம். ஸோ எல்லாரும் அங்கங்கே ஒரு குரூப் இருப்பானுங்க, எல்லாரும் சேர்ந்து கூடிடுவோம். கூடிட்டு எல்லாரும் கேம் போடுவானுங்க. காலையில் ஆரம்பிச்சவனுங்க நைட்டு 7 மணி வரைக்கும் அதிலே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் இப்படி கிடந்துச்சு. சர்ச்லேருந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், காலையிலேருந்து வெப் சீரிஸ் நிறைய இருக்கு, நாடகம் இது பார்ப்பானுங்க. காலையிலேருந்து குரூப் மாதிரி போட்டு பார்ப்பானுங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, அதில் உட்காந்து பார்ப்பானுங்க. நம்ம ஊழியத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என் கசின்ஸ் குரூப் ஒன்று இருக்கு. அவங்க என்னன்னா குக்கிங் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ஒன்று புதுசாக வித்தியாசம். ஏன்னா யாருமே வந்து இத்தனை நாள் வீட்டில் இருந்ததில்லை. ஸோ வி வாண்ட் டு டூ சம்திங், லெட் அஸ் டூ சம்திங் சொல்லிட்டு எவ்ரிபடி ஸ்டார்டட் டு டூ சம்திங். ஸோ குக்கிங் பண்ணாங்க. அதில் என் மனைவினா ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் குக்கிங்லனா. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அம்மா ஒன்று சொன்னாங்க, பொம்மு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன்று செயின் ப்ரேயர்னு ஒன்று நடத்திட்டு இருந்தோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போடலாம் இப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, எதேதோ அவங்களோட ஒன்று யாரோ சேர்ந்து செய்கிறாங்க, நீ என்ன தனிப்பட்ட விஷயத்துல நீ என்ன பண்ற அப்படின்னாரு. ஆனால் ஐ செட் லார்ட், நான் என்ன பண்ணட்டும், நான் வேணா இதை படிக்கிறேன் புதுசா அப்படின்னு.
உடனே ஒரு நிமிஷம் the Lord himself was astounded. ஏன்னா என் வாயிலேருந்து அப்படி வார்த்தைகள் வர்றதுன்றது எங்க அம்மாக்கே ஷாக்கு. கண்டிப்பா ஆண்டவருக்கு ஷாக்கு. ஆனால் சரி ஓகே, என்ன படிக்கிறியோ படி அப்படி. நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் படித்தேன், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு. I said, Lord, நான் காலையிலே எழும்புறேன், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எழும்புறேன், நான் உமக்கு நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஓகே. So from that day onwards, every day I used to wake up at 3 o'clock. காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் தங்குன்னு வீட்டில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா சேர் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு நல்ல ஆவிக்குள்ளாக மாறி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு நேரம் 6 மணிக்கு வீடே எழும்போம், நான் போய் படுத்துருவேன். நல்ல ஒரு 9-10 வரைக்கும் ஒரு தூக்கத்தை போடுறது, போட்டு மெதுவாக எழுச்சி வரும். ஒரு 1.5 வருஷம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண. நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்தோம்னா உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சொல்லுங்க? சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? அவ்வளவு நல்லவங்கன்னா நீங்க கிடையாது. சும்மா வாயை திறந்தே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொன்ன, ஆண்டவருக்காக ஒரு 1 மணி நேரம் முழங்கால் போட்டா அவர் நமக்காக ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆமாவா இல்லையா? டெய்லி எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடியே 3 மணில இருந்து நான் 6 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது நீர் பெருசா செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் என்ன கேட்டோன்னா எஸ் சார் அப்படின்னு உடனே செய்வாரா? செய்யல. சரி நானும் விட்டுட்டேன். சரி நம்ம அசிங்கமா போயிட்டு என்ன ஆண்டவரே நான் செய்துட்டேன், நீர் செய்யணும்னு அவர்கிட்ட போய் அசிங்கமா கேட்கிறோம்னு விட்டுட்டேன். பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக மம்மிக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. யாரோ ஒரு லேடி எங்க இருந்தோ அடிக்கிறாங்க. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சிஸ்டர் ஒரு பிரதர் ஒருத்தர் அங்க ப்ரீச் பண்ணாரு, அவர் யாரு அப்படின்னு. அம்மா ஒன்னா என்னுடைய சன் தான். such a wonderful preacher he is. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரசங்கியார். அவருக்குள்ளாக தேவனுடைய வல்லமை அப்படி இருக்குது. அவராக இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் எங்க அம்மா கிட்ட. அம்மா வாயவே திறக்கல, அப்படியே அமைதியா இருந்துட்டு, ஆமா சிஸ்டர் ஆண்டவருக்கு தான் சிஸ்டர் மகிமை, அவன் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ப்ரே பண்ணாரு பர்சன் அப்படி இப்படின்ட்டு அம்மாவும் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா தேங்க்யூ சிஸ்டர், எதுக்காக நீங்க போன் பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல அந்த பிரதருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அதுக்காக தான் உங்ககிட்ட போன் அடிச்சு சொல்லலாம்னு நான் அடிச்சேன். she did not have any prayer point to pray. ஒரு prayer point இல்ல, எதுக்குமே இல்ல. அந்த பிரதருக்காக நான் நன்றி செலுத்துவதற்கு தான் போன் அடிச்சேன்னு ஒரு போன் வந்துச்சு. நான் உடனே மம்மி வீட்டுக்கு வந்து சொன்னோன்னே நான் யோசித்தேன், ஆண்டவரே என்றைக்கோ விதைத்த சின்ன சின்ன சீட்ஸ் இன்னைக்கு மரமா மாறி நிக்கிறத பார்த்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பேம்பு ட்ரீ ஒன்று வளர்ந்து நிக்குது. ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில என்றைக்கோ நீங்க ஜோம் பண்ணிருக்கலாம், என்றைக்கோ ஒரு காரியத்தை கர்த்தரிடமாக கேட்டிருக்கலாம், என்றைக்கோ கர்த்தருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் நீங்க போயிருக்கலாம். நீங்க இருக்கிற ஒரு பாதையிலிருந்து என்றைக்கோ ஆண்டவருக்காக ஒரு சின்ன இது பண்ணிருக்கலாம். அவர் என்னைக்குமே மறக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள ஒரு உக்கரானக்காரர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் கூட நீங்க சிந்தின ஒரு துளி வேர்வையை கூட அவர் மறக்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. என்னைக்கோ நடந்த காரியம் நான் கூட மறந்துட்டேன், ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, அதற்குண்டான கிருபைகளை எனக்கு கொடுத்து கர்த்தர் என்னை இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை உயர்த்தி இருந்தார் என்றால் கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க வேல்யூலெஸ்ஸா இருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் என்ன செய்யறாரு, உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தாழ்மைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை ஜனங்கள் உங்களை தாழ்த்தி இருக்கலாம், ஆனால் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் இன்னைக்கு ஒருவேளை மதிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் பிசாசுகளை துரத்த போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் துரத்த போறீங்க? இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் பிசாசுகளை துரத்த போகிறது. ஹல்லேலூயா. போகட்டும். 2வதாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மதிப்பில்லாத
வேல்யூலெஸ் ஹேண்ட்கர்ச்சர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா versatile ஒன், பயனுள்ள ஒரு ஹேண்ட்கர்ச்சர். இந்த ஹேண்ட்கர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேர்வை வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், இப்படி துடைக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல அழுக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதை துடைக்கலாம். ஒருவேளை சில இடத்துல ஏதாவது சிந்தி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதை துடைக்கலாம். இப்படி அநேக 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 பயன்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பயன் இருக்கு? ஹேண்ட்கர்ச்சர்க்குள்ள எத்தனை பேருக்கு பவுடர் போடுற பழக்கம் இருக்கு? நான் மாமா கிட்ட இருந்து நான் படிச்ச ஒரு ட்ரெயிட் அது. இது பவுடர் பாக்ஸா கூட பயன்படுத்தலாம். எங்கேயாவது நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா மீட்டிங் பண்ணு வச்சுங்களேன், இப்படி எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் வந்துடும். அப்படி இப்படி தொடச்சிட்டு இது பவுடர் பாக்ஸா கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்படி ஒரு சாதாரண ஒரு ஹேண்ட்கர்ச்சர் தான். இது மதிப்பில்லாத ஒண்ணுதான், ஆனா இதுக்கு வெவ்வேறு பயன்கள் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க ஒருவேளை மற்றவர்களுக்கு பயனற்ற ஒரு பொருளாக காட்சி அளிக்கலாம். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த சிஸ்டரை வச்சு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த பிரதர் வச்சு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது என்று நினைக்கலாம். ஆனா என் கர்த்தர் இதே ஹேண்ட்கர்ச்சீஃபை நிறைய பயன் உள்ளதான ஒரு versatile ஹேண்ட்கர்ச்சீஃபாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களை கண்டு பயனில்லாத ஒன்று என்று நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் இதே ஹேண்ட்கர்ச்சீஃபை வைத்து எத்தனையோ அதிசயமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நினைக்கிறீங்களா? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2ல இருந்து 7 வரை உள்ள வசனங்களை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், the Bible talks about an ass and a colt. ஒரு கழுதையும் கழுதை குட்டியை பத்தி இந்த இடத்துல வேதாகமம் சொல்லுகிறது. அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது? நார்த் சந்தியில வந்து கட்டிட்டாங்க. நார்த் சந்தினா எந்த இடம்? கிராஸ் ரோட்ஸ், ஹைவேல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும்? இப்போ ஒருவேளை என் வீட்டுல புதுசா ஒரு கண்ணு குட்டி ஒண்ணு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கழுதை குட்டி ஒண்ணு போட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில், யாராவது வாசிங்க காத. யாத்ராகமம் 34:20. ஆமா, கழுதை ஒண்ணு பிறந்துருச்சு. முதல் கழுதை பிறந்திருக்கு வீட்டுல. உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அதை மீட்டு கொள்ளணும். இந்த ஓனருக்கு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்து பலி செலுத்துற அளவுக்கு அவன்கிட்ட திராணி இல்லை, அவன்கிட்ட காசு இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி பலி செலுத்துவதற்கு அவன்கிட்ட காசு இல்லை. உடனே என்ன பண்ணிட்டானா, அந்த தாயும் அந்த குட்டியும் பிடிச்சி நேர நாட்சந்தியில கொண்டு வந்து கட்டிட்டு, புதுசா பிறந்திருக்குது, வேற யாராவது வீட்டுக்கு கூட்டு போய் இதுக்குரிய கிரயத்தை செலுத்தி இதுக்குரிய தேங்க் ஆஃபரிங்க செலுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஓனருக்கு காசு இல்ல, ஓனர் கொண்டு வந்து. ஆனா இதை யார் பார்க்கறா தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வாட்சிங். ஹல்லேலூயா. பிறந்தது ஒருத்தன் வீட்டுல, ஆனா இருக்கிறது தெருவுல, நாட்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்க ஒரு நல்ல இடத்துல நீங்க இறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு பார்ப்பது எந்த இடத்துல தெரியுமா? நாட்சந்தியில உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். You may be in the crossroads, in the highways where nobody is there to redeem you. உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை மீட்டுக் கொள்வதற்கு, உங்களை மீண்டுமாக அவர்களோடு கூட சேர்த்து ஒரு வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு கண்ணு பார்த்துட்டு இருக்கு. யார் தெரியுமா? அது கர்த்தாதி கர்த்தருடைய கண்கள். ஹல்லேலூயா. இந்த விலையே ஒண்ணுமே வேலைக்கு ஆகாத, விலையே இல்லாத, இந்த ஒன்றுக்கும் உதவாத, பயனே இல்லாத இந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை ஒருத்தர் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, அன்றைய தினம் வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த வழியா போயிட்டு வந்திருப்பாங்க. ஹைவேல எத்தனை கார் போகுது? ஆமாவா இல்லையா? எத்தனை கார் போயிட்டு இருக்குது ஹைவேல. அந்த நாட்கள்ல நாட்சந்தியில எத்தனையோ பேரு வியாபாரிகள் போயிட்டு வந்திருப்பாங்க. எவனாவது ஒருத்தன் பிடிச்சு கொண்டு போய் மீட்டிருக்கலாம்ல, எவனாவது ஒருத்தன் கொண்டு போய் அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டிக்கும் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம்ல. யாருமே இல்லை.
ஆனால் ஒருவர் இருந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாருமே இல்லாத இடத்துல தன்னந்தனியனாக நடுத்தெருவில் நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீங்களா? யாருக்குமே உதவி கேட்பார் என்று யாருமே இல்லை, உதவி செய்வார் என்று யாரும் இல்லை, உங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை, யாருமே இல்லாத நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன் பிரியமானவர்களே, என் கர்த்தாதி கர்த்தரின் கண்கள் அந்த ஹாகாரின் அழு குரலுக்கு நேராக இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. வனாந்திரம் தாங்க, கூப்பிட்டா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, காத்து அடிக்குது, மண்ணு வாரி கொட்டுது, அம்மாவும் பிள்ளையும் தனியா நின்றுட்டு இருக்காங்க, ஒரே மகன் தண்ணி இல்லாம கிடக்குறான், மரித்து போகிறத நான் பார்க்க முடியலன்னு அம்மா திரும்பி நிக்கிறா. ஆனா இந்த ரெண்டு பேரையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் சொல்றாரு, அவனை ஒரு பெரிய ஜாதியா நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. இதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிடலாமா? அவனை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நான் திட்டமிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏறப்போ அங்க தண்ணி உழுகுது, அதை எடுத்து பையனுக்கு கொடு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. வனாந்திரத்துல எப்படிமா தண்ணி வந்திருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவாகிய கண்மலை அங்க வந்திருப்பாரு, அவரை அடிக்க கொடுத்திருப்பாரு, அவரிடமிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு அந்த இஸ்மவேலை அன்றைக்கு எழுப்புமே என்றால் இன்றைக்கு உங்களை எழுப்புவது எவ்வளவு நிச்சயமான காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, there was this ass and this colt. இந்த இடத்துல கழுதையும் கழுதைக்குட்டியும் எப்படி இருக்குது? மீட்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் அழகா ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இது கர்த்தருக்கு தேவை. எது கர்த்தருக்கு தேவை? ஆளே இல்லாம, மீட்டு கொள்றதுக்கு ஒருத்தனும் இல்லாம தெருவுல நிக்கிற ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. கழுதைங்களை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுலே கழுதை தான் ரொம்ப அழகான மிருகம். எத்தனை பேர் நம்புறீங்க? மெட்ராஸ்ல இருக்கவங்கன்னா பார்த்தா என்னைய முறைப்பாங்க, ஏன்னா இருக்கிறதுலே அவலட்சணமான மிருகம் தான் கழுதை. ஆனா அதுலயும் அழகா இருக்குது, வெள்ளையா இருக்குமா, நல்ல முடினா நல்லா இருக்குமா, அழகான கழுதைகள்லாம் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறதா எல்லாம் வேஸ்ட்டுங்க. அவ்வளவு நேர்த்தியான கழுதைகள் இருந்துச்சான். நான் இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேதாகமத்துல நான் வாசிச்சேன். ஒரிஜினல் பைபிள் என்று ஒரு பைபிள் ஒன்று இருக்கு, அதுல ஐ வாஸ் ரீடிங் இட். அப்போ என்னவா, ரத்தத்தோட இருந்துச்சான் இந்த கோல்ட். இட் வாஸ் நாட் ஈவன் வாஷ்ட் ப்ராப்பர்லி. அதை சரியா குளிப்பாட்ட கூட இல்லையா. அந்த நிலைமையில தாயும் பிள்ளையும் ரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த நிலையில ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அதுதான் வேணும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை அடிச்சு தள்ளி இருக்கலாம், ரத்த கலரையா மாத்தி இருக்கலாம், கண்ணீரோடு நீங்க இருந்திருக்கலாம். சில பேர்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கும் போது பாருங்க, அவங்க அழுது 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 முகமே வாடி போயிடும், சளி பிடிச்சிரும், அவ்வளவு ஏங்கி 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 அழுவாங்க. அவங்கதாம்மா ஆண்டவருக்கு தேவை, அவங்கதான் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களே கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. மற்றவங்க யாருக்குமே அது பிடிக்காம இருக்கலாம், மற்றவங்க யாருக்குமே நீங்க தேவையில்லாதவங்களா இருக்கலாம், உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் தேவை. ஹல்லேலூயா. உங்களை தான் அவர் தேவை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, எனக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள ஹேண்ட்கர்ச்சிஃபா உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில் ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த திருச்சபைக்கு போயிருக்கும் போது நீங்க கத்தோலிக்க திருச்சபையை பார்த்தீங்கன்னா அழகா முன்னாடி ஆல்டர் இருக்கும். அந்த ஆல்டர்ல நிறைய நெட் பண்ணி நிறைய நிட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்டர் கிளாத் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட்ல நல்ல நிட்டிங்னா பண்ணியிருக்கும். ஸோ அன்னைக்கு போயிருக்கும் போது பார்த்தேன், நானும் என்னோடு கூட சில ஆசிரியர்களும் போயிருந்தோம். அதில் போய் பார்க்கும்போது ரொம்ப அழகா நிட்டிங் பண்ணியிருந்தாங்க. என்னோடு கூட வந்து அந்த ஆசிரியர் சொன்னாரு, எவ்வளோ அழகா இருக்குல்ல, நான் போய் அந்த ஃபாதர் கிட்ட போய் கேட்க போறேன், எந்த சிஸ்டர் இது பண்ணாங்கன்ட்டு, எங்களுடைய சர்ச்சுக்கும் என்ன நான் இதை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன், அவங்க கிட்ட போய் நான் வாங்க போறேன் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் போனோம். நேராக போய் ஃபாதர் கிட்ட கேட்டோன்னா ஃபாதர் சொன்னாரு, நீங்க அந்த ரூமுக்கு போங்க, அங்கதான் அதை நெட் பண்ணவங்க இருக்காங்க, அவங்க கிட்டே நீங்க போய் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நேரம் நாங்கள் 2 பேரும் போய் அந்த கதவை தட்டுறோம். கதவை ஓப்பன் ஆச்சு.
ஒரு பிரதர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்ன வேணும்? இல்ல அதை நெட் பண்ண ஆள் யாருன்னு கேட்கணும், நாங்க ஒண்ணு வாங்க போறோம். வாங்க உட்காருங்க அப்படின்னு. உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, சார் ஐ வாஸ் த பர்சன் ஹூ நெட்டட், நாங்க தான் நெட் பண்ணேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சத்தம் உள்ள இருந்து வந்துச்சு. அது வந்து ஒரு ஆம்பளையாளுடைய குரல். உடனே ஆம்பளையாள் யார் நெட் பண்ணியிருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக். ஏன்னா நிட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து விமனுடைய கைவரிசைகள். இப்ப எனக்குன்னா அப்படி பண்ணோம்னா விடிஞ்சிரும். அதனால எப்படி அதை பண்றாங்க, என்ன யார் பண்ணா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் உடனே இவரை தட்டி கேட்டேன், சார் யாரோ உள்ள இருந்து சொல்றாங்களே சார், உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லி. உடனே சார் கேன் ஐ கம் இன்சைட் அப்படின்னாரு. யா ப்ளீஸ் கம் அப்படின்னு. உள்ள கதவை திறந்து உள்ள போய் பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதர் நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. முகம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குது. நல்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு இருக்கையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த இருக்கை பக்கத்துல 2 பெரிய வீல் இருந்துச்சு. அவருக்கு நடக்கவே முடியல. ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதை பார்த்தோன்னே நான் அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தேன். என்னோடு கூட வந்த ஆசிரியர் வாயை திறக்கல, அப்படியே ஸ்டன்னா இப்படி நின்னாரு. அப்ப அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன சார், என்ன பார்த்தோன்னே பேசவே இல்லை, 2 பேரும் அப்படியே ஷாக்கா பாக்குறீங்க, என்னுடைய இந்த நிலைமையை பார்த்தா அப்படின்னாரு. நாங்க 2 பேருமே வாயை திறக்கல, அப்படியே பார்த்தோம். நான் அவர் உடனே சொன்னாரு, நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச ஒரு பர்சன். எத்தனையோ இடத்திற்கு நாங்க வேலைக்கு போனேன். எந்த ஒரு இடத்துலயுமே என்ன செலக்டே பண்ணல. ஒன்றுக்கும் உதவாத என்னை எல்லா வேலைகளுக்கும் பெரிய வேலையான என் கர்த்தரின் பணியில் அவர் என்னை அமர்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹல்லேலூயா. Nobody wanted me for that job. அந்த என்னை பார்த்த உடனே எல்லாருமே வேலையை விட்டு தள்ளி விட்டாங்க. எந்த வேலையிலுமே என்ன செலக்ட் பண்ணல, எந்த வேலையிலுமே என்ன உட்கார வைக்கல. எல்லா இடத்துல இருந்தும் போ 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 போன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் வா 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 வான்னு அழைத்து அவரோடு கூட என்னை வைத்து விட்டார்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவரோடு கூட, நான் சந்தோஷத்தோடு கூட அவர் வீட்டுல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னாரு. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அப்படி நினைக்கலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் பயனில்லாமல் காணப்படலாம். இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் பயனில்லாதது ஒன்றாக தெரியலாம். மற்றவங்க எல்லாரும் உதறி போடுற ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் அது இருக்கலாம். ஆனா இந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை வைத்து கர்த்தர் அநேக பயனுள்ள காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன பயனுள்ள காரியங்கள் என்று. இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இந்த வருஷம் உங்க கரங்களிலிருந்து அற்புதங்கள் புறப்பட்டு வரப்போகிறது. இந்த வருடத்திலும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை விரட்ட போகிறீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரே, இந்த வருஷமும் ஆண்டவரே நான் பிசாசுகளை நான் விரட்ட வேண்டும், இந்த கரங்களை கொண்டு நான் வியாதியஸ்தரை நான் சுகமாக்க வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஓ, இந்த வருஷமும் ஆண்டவரே, ஆண்டவரே வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டு ஒரு வல்லமையின் சுரங்கமாக நான் மாற்றப்படணும். I must become an mine of power. வல்லமையின் சுரங்கமாக நான் மாற்றப்படணும். என்னிடம் இருந்து வல்லமையை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்லும்படிக்கு ஒரு வல்லமையின் பாண்டமாக இந்த வருடம் நான் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஆண்டவரே, ஓ பயனில்லாத என்னை, ஓ தகப்பனை பயனுள்ளவனாக நீர் மாற்றணும் என்று கேளுங்க. அவங்க தலையில கை வைங்க. தலையில கை வச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவரே இது வல்லமையின் சுரங்கமாக இது மாற்றப்படணும். ஆண்டவரே, ஓ அற்புதமயமான ஒரு பாண்டமாக இந்த பாண்டம் மாற்றப்படணும். இந்த வருஷம் I am going to give out fruits for the glory of God. Hallelujah. ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? கனிகளை கொடுக்க போறேன். This year you are going to be a useful handkerchief. Hallelujah. Versatile handkerchief. பயனுள்ள ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃபா நீங்க மாற்றப்பட போறீங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? மதிப்பில்லாத, வேல்யூலெஸ். இரண்டாவது பயனுள்ள, versatile. யா. thirdly valiant one. வல்லமையுள்ள ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃபா நம்ம மாறும். எவ்வளவு ஒரு டிரான்சிஷன் பாருங்க. மதிப்பில்லாத ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃபை வல்லமையின் ஹேண்ட்கர்ச்சீஃபா மாத்துவதுதான் நம் கர்த்தர். ஹல்லேலூயா.
ஒண்ணுமே லாயக்கில்லாத மதிப்பில்லாத ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை கர்த்தர் பயனுள்ளதாக மாற்றி கடைசியாக வல்லமையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஹேண்ட் கர்ச்சிஃபை பத்தி நீங்க பாருங்க. அதை எப்படி நான் சொன்னேன், ஈஸியா மறந்துடுவோம்னு சொன்னேன். இதனால நிறைய பயன்கள் இருக்குது, ஆனாலும் நம்ம மறந்துடுறோம்னு சொன்னேன். இது எல்லாரும் என்ன செய்யறோம், கைக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேர் ஹேண்ட் கர்ச்சிஃபை வீட்டில் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவோம், பாக்கெட்ல வச்சிருப்போம், இல்லாட்டா கையில வச்சிருப்போம், இல்லாட்டா பேகுக்குள்ள வச்சிருப்போம். நம்ம எங்க போனாலும் நம்மோடே, ஆமா தானே, நம்ம கூடயே அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மள ரப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டா? வீட்டுக்கு போனா கூட இந்த கோட்லயே தான் நான் வீட்டில் இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, வீட்டில் போனாலும் இந்த கோட்டுனா கிடையாது, வெளி வேஷம் தான் அதெல்லாம். ஆனா இங்க இருந்தாலும் இந்த கர்ச்சிஃப் என்னோட இருக்கும், வீட்டில் இருந்தாலும் இது எங்க இருக்கும், என் கையிலே இருக்கும். ஹல்லேலூயா. கர்ச்சிஃப் எப்பவுமே ஒரு மனுஷனை விட்டு வெளியே போவே போவாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு வல்லமையின் ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை உங்களை மாற்ற போறேன். வல்லமை எங்கிருந்துமா வருது? என் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் கர்த்தருடைய கைக்குள்ளே இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இது என் கையில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் இப்படி இங்க இருந்து ஸ்வெட் வந்துச்சுன்னா இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்துல இது என்ன பண்ணுவேன், இது அப்படியே என் கையில இருக்க என்ன ஆகும், என் கையில இருக்க வெப்பம் இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல இது என்ன ஆகும், என்னோட இருக்க என்னுடைய வாசம் என்ன இருக்கும், இதுல அடிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு வேலியண்டான ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபாக, ஒரு வல்லமையின் ஒரு ஒரு கைக்குட்டையா மாத்தணும்னா அவர் என்ன தெரியுமா பண்ண போறாராம், அவர் உங்களை தனது கரங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய உஷ்ணம் உங்களுக்குள்ளாக வரப்போகிறது. அவருக்குள்ளாக இருக்கிற வெப்பம், அந்த அக்கினியானது அது உங்களுக்குள்ளாக வரப்போகிறது. அவருடைய வாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக வீச போகிறது. அவருக்குண்டான எல்லா குணாதிசயங்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கடந்து வரப்போகிறது. அவருடைய வேர்வை துளிகள் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கடந்து வரப்போகிறது. அவருடைய கையில் காணப்படும் எல்லா கிருபைகளும் எல்லா வல்லமையும் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக தங்கவிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருமா அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கர்த்தரின் கரங்களில் இருக்கிற ஹேண்ட் கர்ச்சிஃபா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, இன்றைக்கு பார்க்கலாம், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அதே வல்லமை, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அதே எல்லா அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க பேசும்போது கர்த்தரை குறித்து பேச போறீங்க, கர்த்தரை போல பேச போறீங்க. நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அழுதாரோ அப்படி கண்ணீர் வடிக்க போறீங்க. நீங்கள் வியாதியஸ்தருக்கு நேராக புறப்பட்டு செல்லும் பொழுது கர்த்தர் எப்படி சுகமாக்குனாரோ அப்படி சுகமாக்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் இன்னும் பெரிய காரியங்கள், இன்னும் அதிகமான காரியங்கள். பாருங்க, நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஆக்ட்ஸ் ஆஃப் பைலட் என்கிற ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்தேன், பிலாத்துவின் ஆகமங்கள். இதை நான் வாசிக்கும் போது அதுல ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அதுல என்னன்னா, திபீரியஸ் என்கிற ஒரு எம்பரர் ஒருத்தர் இருக்காரு, எம்பரர் டைபீரியஸ். அவர் என்ன ஆச்சான், அவர் ஒரு நாள் சுகவீனப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டு அவர் இருந்தாராம். ரோமாபுரியில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஊர்களிலிருந்து உள்ள எல்லா பெரிய 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 டாக்டர்ஸ் எல்லாரையும் வர சொன்னாராம். யாராவது என்ன செய்யுங்க, எனக்கிட்ட இருக்கிற அந்த வியாதியிலிருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாத்துங்க அப்படி. எத்தனையோ இடத்துல இருந்து எத்தனையோ மருத்துவர்கள் போனாங்களாம், யாராலுமே சுகமாக்கவே முடியல. இப்படியாக ஏதாவது எங்கேயாவது ஹீலர்ஸ் இருக்காங்களா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அவர் எல்லா ஊருக்கும் மடல் எழுதி எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா அதிபதிகளுக்கும் அனுப்பும் பொழுது பிலாத்துக்கு இந்த லெட்டர் வந்துச்சான். யாருக்கு வந்துச்சு? பொந்தியு பிலாத்துக்கு வந்திருக்கு. அவன் இதை வாசிச்சு பார்த்தானா, பார்த்து அவனுடைய மந்திரிகள் கிட்ட தான் கொடுத்து, இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னானா, ஐயா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக நீர் சிலுவையில் அடிச்சு கொள்ளுநீர்ல ஐயா, அந்த ஒரு இயேசுவானவரும் 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு கூட எழும்பி பரலோகத்துக்கு போயிட்டார்ல, அவர் பயங்கரமான ஒரு ஹீலரு.
நீங்க பாருங்க, அவரை நீங்க கொன்னுட்டீங்க, இப்போ இந்த டிபீரியஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் இதை கேட்ட உடனே இவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையா. ஏன்னா இவர்கிட்டே இந்த கதையை சொன்னானா அவன் என்ன பண்ணுவான், அவன் கண்டிப்பா அங்க போய் சொல்லிடுவான். இவருக்கு தெரிஞ்சு இவர் பயந்து போய் இவர் என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போனார். இப்படியாக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கீழே இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த செய்தி பரவலா பரவுச்சான். இந்த மாதிரி திபீரியஸ் எம்பரர் டைபீரியஸ்க்கு ஒரு வியாதி இருக்குது, யாராவது சுகமாக்கணும். அப்போ ஒரு பெண்மணி ஒருத்தங்க போனாங்களாம். நேர போயிட்டு ரோமாபுரிக்கு போயிட்டு நேர ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வெளியில பெர்மிஷன் கேட்டாங்க. உடனே இந்த வெளியில இருக்க போர்ச்சேவர்கள்லாம் சொன்னாங்கன்னா, அவர் எம்பரரு, அவருக்கு நான் பார்க்க விட முடியாது. உடனே இந்த அம்மையார் சொன்னாங்களாம், அவரை சுகமாக்குறதுக்கு உண்டான ஒரு வல்லமை என்கிட்ட இருக்கு, நீங்க கதவை திறந்து விடுங்க, அவரை நான் சுகமாக்கி காட்டுறேன். உடனே இப்படி சொல்றாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நேரா ஒரு 4-5 போர்ச்சேவகர்கள் இந்த அம்மாவை சுற்றி வந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு நேரா அவர் முன்பதாக போய் நிப்பாட்டாங்க. இந்த அம்மா என்ன செய்தார்களாம், இந்த அம்மாவுடைய பேக்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை வெளியில எடுத்தாங்களாம். வெளியில எடுத்து இப்படி காண்பித்தார்களாம். மரித்து கொண்டிருந்த அந்த டைபீரியஸ் அன்றைக்கு சுகம் பெற்று உயிரோடு கூட எழுப்பினானாம். ஹல்லேலூயா. அந்த அம்மா யார் தெரியுமா? அந்த அம்மாவுடைய பேரு வெரோனிகா. வெரோனிகானா யார் தெரியுமா? இயேசுவானவருடைய இரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்த அந்த அம்மையார். அவங்க தூக்கி கொண்டு போனது என்ன தெரியுமா? அந்த இரத்தம் கலந்த அந்த துணியை கொண்டு போனாங்க. நீங்க நிக்கோதேமுடைய ஆகமங்களிலும் இதை குறித்து நீங்க வாசிக்கலாம். காஸ்பல் ஆஃப் நிக்கோடேமஸ் நீங்க வாசிக்கலாம். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், what Jesus could not accomplish, இயேசுவானவர் செய்து முடிக்க முடியாதத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி செய்தார்கள். எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சு தெரியுமா? அவங்களிடம் இருந்தது இயேசுவானவருடைய முகம் படிந்த இரத்தம் தோய்ந்த இயேசுவானவருடைய அந்த முகம் படிந்த அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு யாருமே செய்யக்கூடாத, ஏன் இயேசுவானவர் முதற்கொண்டு செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யும்படிக்கு இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக இரத்தம் தோய்ந்த முகத்தோடு கூட இதோ இதே இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரோடு கூட இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆகிய நீங்கள் அவரோடு கூட நீங்கள் ஒட்டும் பொழுது, அவருடைய இரத்தம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, இன்றைக்கு நீங்க உங்க ஹேண்ட் கர்ச்சீஃபை நீங்க கொண்டுட்டு போகும்போது இன்றைக்கு நீங்களும் என்ன தெரியுமா செய்ய போறீங்க? நீங்களும் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப போறீங்க. மரணத்திற்குண்டான வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுதலை செய்ய போறீங்க. இன்றைக்கு ஜனங்கள் யாவரும் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் எழும்ப போகிறீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்படியே முழங்கால் படியிட்டு இதோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, எஸ் லார்ட். இன்றைக்கு அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே, thank you Lord. இன்றைக்கு அந்த இரத்தம் தோய்ந்த அந்த முகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வல்லமையானது இன்றைக்கு எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர்மா கேட்க போறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்றைக்கு நீங்க ஒன்றுமில்லாத மதிப்பில்லாத ஹேண்ட் கர்ச்சீஃபா இருக்கலாம். மதிப்பில்லாத ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபா உலகம் உங்களை நினைக்கலாம். இன்றைக்கு மதிப்பில்லாத ஒரு மனிதனை இன்றைக்கு மகத்தான ஒரு மனிதனாய் மாற்றுவதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதற்காகவே அவர் சிலுவையில் அறையுண்டார். இன்றைக்கு அந்த இரத்தம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. அவருடைய இரத்தம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் புறப்பட்டு வருகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் அவர் இரத்தம் தோய்ந்த முகம் இன்றைக்கு அநேகருக்கு முன்பதாக கடந்து வருகிறது. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இன்றைக்கு அதிலிருந்து தான் உனக்கு வல்லமை. Valiant, 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 valiant handkerchief. Valiant handkerchief. இன்றைக்கு நீ மாற்றப்பட வேண்டும் என்றால், வல்லமையுள்ள ஒரு கைக்குட்டையாக நீ மாற்றப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு எப்படி தெரியுமாமா வல்லமை வரும்? வல்லமை புறப்பட்டு வருவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வருவது இயேசுவானவருடைய பிளக்கப்பட்ட மார்பிலிருந்து தான்.
இன்றைக்கும் அதே பிளக்கப்பட்ட மார்பு இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, அதே பிளக்கப்பட்ட வண்ணமாகிய இயேசு கிறிஸ்து இதோ உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். Yes, my God. Yes, my God. Yes, my God. From today onwards, oh, you are going to work out signs and wonders. Oh, அற்புத அடையாளங்களை செய்வதற்கு இன்றையிலிருந்து கர்த்தர் உன் கைகளை பயிற்றுவிக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கு என் கையை பயிற்றுவி ஆண்டவரே. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு என்னுடைய கை ஆண்டவரே. ஓ, it must be trained, it must be trained, it must be trained, oh, to do signs and wonders. விசேஷித்த அற்புதங்கள் பவுலின் கரங்களின் மூலமாக, விசேஷித்த அற்புதங்கள். நாட் ஆர்டினரி blessings my dear children. ஓ, சாதாரணமான அற்புதம் கிடையாது, விசேஷித்த அற்புதங்கள், விசேஷித்த அற்புதங்கள். என் அன்பு சகோதரனே, மரித்தோர உயிரோடு எழுப்பணும்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே மரித்தோர உயிரோடு எழுப்பணும் ஆண்டவரே? கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே மரித்தோர் எழுப்பணும் ஆண்டவரே. ஓ, மரித்து போற, ஓ thank you, மரித்து போன ஜனங்களை உயிரோடு எழுப்பணும் ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்குள்ளாக ஓ ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவிலே ஓ கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்த பொழுது, ஓ thank you Lord, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தன. இன்றைக்கு நீயும் உயிரடையணுமா? இன்றைக்கு உன் மூலமாக நீ வல்லமையை ஊதும் பொழுது, நீ வல்லமையின் ஆவியானவரை ஓ thank you Lord, நீ இன்றைக்கு ஊதும் பொழுது, இன்றைக்கு உன் மூலமா அற்புதங்கள் நடக்கணும், உன் மூலமா அடையாளங்கள் நடக்கணும், உன் மூலமா சப்பானி நடக்கணும். பிரியமானவர்களே, விசேஷித்த அற்புதங்கள். எத்தனை பேர் கேட்க போறீங்க, லார்ட் விசேஷித்த அற்புதங்கள் நான் செய்யணும்? பவுலின் உருமால்கள் கச்சைகள், ஓ உருமால்கள் கச்சைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக ஓ உங்கள் வலது கரத்தில் உங்களுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் இன்னைக்கு அற்புதம் பண்ணணும் ஆண்டவரே. ஓ thank you Lord, ஆண்டவரே இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் ஓ it must be transformed Lord. ஆண்டவரே இந்த கைக்குட்டையானது ஓ அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கைக்குட்டைக்குள்ளாக ஒரு வல்லமை கடந்து வரணும் ஆண்டவரே. ஓ எனக்குள்ளாக ஆண்டவரே ஒரு வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் பிரியமான தேவ ஜனமே, அன்றைய தினம் வெரோனிகா ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த வெரோனிகா தான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த வெரோனிகா இயேசுவானவர் பின்பதாக சென்ற ஸ்திரீகளில் ஒருவர் என்று. சாதாரண ஒரு அம்மையார் தான், அப்போஸ்தலர் கூட அவங்க கிடையாது, அவங்க பின்னாடி போன ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எத்தனையோ ரோம படைகளுக்கு அதிபதியான ஒரு திபீரிய ராஜாவை அவர்கள் சுகமாக்குவார்கள் என்றால், இன்றைக்கு பிரியமானவர்களே நீங்க ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், இன்றைக்கு உங்களை கொண்டு பெரிய பெரிய ராஜ்யங்கள், பெரிய பெரிய அரசாங்கங்கள், பெரிய பெரிய ஜனங்கள் இன்றைக்கு உங்கள் மூலமாக அவர்கள் மாற்றப்பட போகிறார்கள். அவங்க சுகமடைய போறாங்கப்பா. ஓ அவங்க சுகமடைய போறாங்கம்மா. இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட கேளு, ஆண்டவரே என் மூலமா சுகமடையணும் ஆண்டவரே, இந்த ஓ மார்டல் கரங்கள் மூலமா அவங்க சுகமாகணும் ஆண்டவரே, என் கையை ஆண்டவரே அப்படியாக மாற்றும் ஆண்டவரே, என் கையினால் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை காணாவிட்டால் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, அற்புதங்களை காணாவிட்டால் இனிமே நீங்க சொல்ற கர்த்தரை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஓ அற்புதங்களை பார்க்கணும், அடையாளங்களை பார்க்க வேண்டும், உங்கள் மூலமாக அதை பார்க்க வேண்டும், நீங்க அதை செய்யணும். ஓ இன்றைக்கு நான் செய்யணும் ஆண்டவரே. ஓ சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக என் இயேசுவினிடமிருந்து ஓ புறப்பட்டு வருகிற வல்லமையை இன்றைக்கு நான் கொண்டு செல்லணும் ஆண்டவரே. I must take it for the nations. I must take it towards the nations. I must take it on to the nations. ஜனங்களிடமாக, தேசங்களிடமாக நான் கொண்டு செல்லணும்ப்பா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கேட்போமா? கரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த கரங்களை பயிற்றுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றையிலிருந்து ஆண்டவரே இந்த கரங்கள் ஆசீர்வாதம் உள்ள கரங்களா மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கரங்கள் ஆக்கும் கரங்களாக மாறணும் ஆண்டவரே. ஓ சிருஷ்டிக்கும் கரங்களாக மாற்றப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே மரித்து போன பாகங்களை ஓ சிருஷ்டிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆக்கும் கரங்களாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைக்கும் கரங்களாக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வாதமான கரங்களாக, ஆண்டவரை நிரம்பி வழியும் கரங்களாக. ஓ thank you Lord. இந்த கரங்கள் மூலமாக அற்புதங்கள் கடந்து வரும் கரங்களாக, அப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்கர்ச்சிஃபா நான் மாறணும் ஆண்டவரே. ஓ எனது உருமால்கள், எனது கச்சைகளில் இருந்து ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு செல்லணும் ஆண்டவரே. என்னிடமிருந்து வல்லமை கடந்து வரணும் ஆண்டவரே. ஓ எனக்குள்ளாக இருந்த ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியாக இந்த வருடமும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த வருடம் பலத்தின் மீது பலன் அடையணும் ஆண்டவரே. ஓ வல்லமையின் மீது வல்லமை, ஓ ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம், ஓ கிருபையின் மீது கிருபை ஆண்டவரே. ஓ thank you Lord Jesus. ஓ சுகத்தின் மீது சுகம், அற்புதத்தின் மீது அற்புதம். This year the Lord has lots of specific things in mind for you. அவர் எண்ணத்தில் உங்களை குறித்து அநேக விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த வருஷம் அது எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷம் ஆகிலும் ஆண்டவரே என்ன நீர் கொத்தி எரு போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவரே நான் கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த அத்தி மரம் இந்த வருஷம் கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த அத்தி மரத்திலிருந்து ஆண்டவரே நீர் கனிகளை தேடி வரும் பொழுது ஓ கனிகளாக இருக்கணும் ஆண்டவரே. கனிகளாக இருக்கணும் ஆண்டவரே. முழுவதுமாக கனிகள் 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 கனிகளாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் மீது உமது வல்லமை கடந்து வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட ஒரு கர்ச்சிஃபாக, ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபாக பவுலின் உருமால்களும் கச்சைகளும் எப்படியாக அற்புத அடையாளங்களை செய்து பிசாசை துரத்தினதோ அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் உருமால்களும் கச்சைகளும், எங்கள் ஒவ்வொருவரின் ஹேண்ட் கர்ச்சிஃப் ஆண்டவரே அப்பா அற்புதங்களை செய்து பிசாசுகளை துரத்தி உமது நாம மகிமைக்காக ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கும் பொருட்டு ஆண்டவரே உமக்கென்று ஒரு பெரிய படையை உருவாக்கணும் ஆண்டவரே. ஒரு சேனை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. கடைசி கால ஊழியத்திலும் ஆண்டவரே உமக்காக ஒரு சேனை எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் தி க்ரூசிஃபைட் அக்ராஸ் ஆல் நேஷன் என்கிற ஒரு பெரும் படை ஆண்டவரே உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கடைசி கால ஊழியத்தில் நாங்கள் யாவரும் ஆண்டவரே எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த தண்டில் போய் நிற்கும் பொருட்டு எங்களை எல்லாரையும் ஆண்டவரே பவுலாகிய உமது தாசனின் உருமால்களும் கச்சைகளுமாக மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உமது தேவதாசனின் ஆண்டவரே ஹேண்ட் கர்ச்சிஃப்ஸ் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா உமது ஹேண்ட் கர்ச்சிஃப்ஸ் எங்களை மாற்றும் ஆண்டவரே. May we go forth and become ministers, Lord. May we go forth and become healers, oh God. May we go forth and become signs and wonder workers, ஆண்டவரே. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அப்பா நாங்கள் அற்புத அடையாளங்களை செய்யும் சுகமாக்கும் உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அந்த ஒரு வல்லமையை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இப்பொழுது நீ வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தி அருளும். எங்களோடு கூட இவ்வளவு நேரம் நீர் பேசினீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், உமது ஆவியினால் நிரப்பி அருளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.